எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம டான்ஸஸ் இன் இந்தியாவில் டிஃப்ரெண்ட்டாக வந்து படிக்க போகிறோம். என்னென்னா, இவ்வளோ நாள் நம்ம வந்து ஸ்டேட்ஸை வச்சு டான்ஸஸ் எல்லாம் பார்த்தோம். ஆனால் அந்த ஒரு டான்ஸ் வந்து எல்லா ஸ்டேட்ஸுக்கும் வந்து காமனாக இருக்கும். ஸோ அது வந்து நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். படிக்கும் போது கூட நம்ம தனியாக நோட்ஸ் எடுத்து வச்சு அந்த இதை தனியாக எழுதி வச்சு படித்தோம்னா அது இன்னும் கொஞ்சம் ஞாபகம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் இப்போ டான்ஸஸ் வச்சு ஸ்டேட்ஸை பார்க்க போகிறோம். டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸுக்கும் வந்து ஒவ்வொரு டான்ஸ் வந்து காமனாக இருக்கும் பார்த்தீங்களா? அதே மாதிரி ஒவ்வொரு டான்ஸும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படிச்சுக்கிற மாதிரி. ஓகேங்களா? அதுதான் இந்த வீடியோவில் இப்போ கொடுத்துருக்குறோம். ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கர்மா அப்படிங்கிறது சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் அண்ட் மத்திய பிரதேஷ் 3 ஸ்டேட்ஸுக்கு உண்டான டான்ஸ் பார்த்தீங்கன்னா கர்மாங்கிறது சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் அண்ட் மத்திய பிரதேஷ். ஓகேங்களா? அதுக்கப்புறமாட்டி பார்த்தீங்கன்னா ஜும்ங்கிறது வந்து திரிபுரா, ஜுமார் அப்படிங்கிறது அது பஞ்சாபுக்கு, ஜுமூர் அப்படிங்கிறது அசாமுக்கு, ஜுமாரி அப்படிங்கிறது பீகாருக்கு. ஓகேங்களா? இதெல்லாம் ஒரே ஃபார்மில் இருக்குது. ஸோ நம்ம குழப்பிக்குவோம் அப்படிங்கிறதுக்காக இந்த டான்ஸஸ் எல்லாம் வச்சு இந்த ஸ்டேட்ஸ் பார்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஜுமாருக்கு வந்து என்னது ஜார்க்கண்ட், ஜுமாருங்கிற டான்ஸுக்கு ஜார்க்கண்ட், ஜுமுரா அப்படிங்கிறதுக்கு ஒடிசா. ஓகேங்களா? ஜுமுரா அதுக்கு ஒடிசா. ரவுட் நச் அண்டு சா நச் இந்த 2 டான்ஸு எதுக்கு வரும்? சத்தீஸ்கருக்கு வரும். ரவுட் நச் அண்டு சா நச் இந்த 2 டான்ஸுமே சத்தீஸ்கரில் இருக்குது. ஸோ இந்த பவிர் நச்சுங்கிறது வந்து மகாராஷ்டிராவுக்கு வரும். யூகி நச்சுன் அப்படிங்கிறது வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஸோ இந்த நச் அப்படின்னு முடியுது பார்த்தீங்களா? ஸோ அதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிக்கும் அப்படிங்கிறதுனால செப்பரேட்டாக எழுதியிருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த ருக்மார் நச் ஒடிசா. ஓகேங்களா? குர்குரி நச் சிக்கிம், ராஸ்லீலா ஹரியானா. இதிலே ராஸ்லீலா அண்ட் ராம்லீலா 2 டான்ஸ் வந்து எதுக்கு வரும்? உத்தரப்பிரதேஷ். ஓகேங்களா? சா டான்ஸ் எதுக்கு வரும்? ஜார்க்கண்டுக்கு வரும், வெஸ்ட் பெங்காலுக்கு வரும். ஆனால் வெஸ்ட் பெங்காலில் வந்து அது கிளாசிக்கல் டான்ஸ் சாங்கிறது, ஜார்க்கண்டில் வந்து அது ஃபோக் டான்ஸ். ஓகேங்களா? ஜார்க்கண்டில் வந்து அது ஃபோக் டான்ஸ். ஓகேங்களா? இந்த கொல்களி அப்படிங்கிறது கேரளாவுக்கும் லட்சத்தீப்புக்கும் வரும். இந்த கேர் டான்ஸ் அப்படிங்கிறது ராஜஸ்தானுக்கு வரும். இந்த கரியா டான்ஸ் அப்படிங்கிறது வந்து திரிபுராவுக்கு வரும். ஸோ இதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து ஸ்டோரி வந்து மேக் பண்ண வேண்டாம். நம்ம சேனலில் பார்ட் 5 வரைக்கும் வந்து டான்ஸஸ் இன் இந்தியா வீடியோ வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதில் வந்து எல்லா டான்ஸஸ்க்கும் உண்டான க்ளூ ஸ்டோரி வந்து இருக்கும். ஸோ அதை நல்லா தெளிவாக படிச்சுட்டு நெக்ஸ்ட்டு கடைசி அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். ஓகேங்களா? இது போக நிறைய டான்ஸஸும் இருக்குது. ஆனால் அந்த ஸ்டோரிக்கு உண்டான அந்த க்ளூ ஸ்டோரிக்கு உண்டான அந்த நேம்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் டக்குன்னு நம்மளுக்கு ஈஸியாக வச்சுக்கலாம். பட் நான் இங்கே கொடுத்துருக்கிறது வந்து எப்படின்னா நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்குவோம். ஸோ அதனால் அந்த கன்ஃபியூஸ் ஆகிக்கிற டான்ஸஸ், அதே மாதிரி காமனாக இருக்கிற டான்ஸஸ் அதெல்லாம் தான் வந்து இந்த வீடியோவில் வந்து கொடுத்துருக்குறேன். ஸோ இதை தவிர வேறு எதுவும் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு இருக்காது. இருந்துச்சுன்னா நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சு படிச்சுக்கோங்க. மேக்ஸிமம் இருக்காது, எல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்குறேன். ஸோ இதை வந்து இதுக்கு நம்ம கதையாக வந்து பார்க்க வேணாம். ஓகேங்களா? ஜஸ்ட் 1-2 டைம்ஸ் வந்து நம்ம ரீட் பண்ணிட்டாலே படிச்சுக்கலாம். கடைசியாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கர்பிக்கு குஜராத், அது குஜராத்துக்கு வந்து அது ஃபோக் டான்ஸ் கர்பிங்கிறது. இதே கர்பாங்கிறது குஜராத்துக்கு வந்து கிளாசிக்கல் டான்ஸு. அடுத்து பாருங்கள், சோலியா அப்படிங்கிறது உத்தரகாண்டுக்கு வந்து டான்ஸு. சோலியா அப்படிங்கிற இன்னொரு இதில் வந்து ஒரு ஹெச், இது டபுள் ஹெச். இங்கே ஒய்யே வரும், இங்கே எல்ஐஏ வரும். ஓகேங்களா? இதுதான் வந்து இந்த டான்ஸுக்கு உண்டான டிஃப்ரென்சியேஷன். ஸோ இந்த டிஃப்ரென்சியேஷனை வச்சு நம்ம எதையுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. பார்த்தீங்களா? அதனால தான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இந்த சோலியாங்கிறது வந்து இந்த உத்தரப்பிரதேஷ்க்கு வரும். ஓகேங்களா? தங்காரா பஞ்சாப், தங்கரி கஃபா அப்படிங்கிறது என்ன? மகாராஷ்டிராக்கு, தன்ராசா ஹிமாச்சல் பிரதேஷ், தண்டா நட்டா ஒடிஷா. ஓகேங்களா? அந்த டிலேயே வருதுங்களா? தங்காரா, தங்கரி, தண்டராசா, தண்டநட்டா. ஸோ இதெல்லாம் குழப்பிக்கும்னா இப்படி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அடுத்து தங்காரா அந்த டெக்னி, இந்த 2மே வந்து கோவாக்கு வரும். ஓகேங்களா? அதே மாதிரி தல்மால் அண்ட் தப் இது வந்து ஹரியானாவுக்கு வரும். ஓகேங்களா? இவ்வளோதாங்க, ஈஸி தான். செப்பரேட் பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படித்தோம்னா டான்ஸஸ் இன் இந்தியா வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ.